வந்த கோபம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு போட்டார். கொலை செஞ்சுட்டு இப்ப உலகத்துல நடந்த முதலாவது ஜனாசா உலகத்துல விழுந்திருக்குது. அடக்குற எப்படின்னு தெரியா இப்ப மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். இவன் மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். என்ன செய்யறன்னு தெரியா? அல்லாஹ் 2 காகத்தை அனுப்பினான். இதெல்லாம் குர்ஆன்ல வருது. ஒரு காகம் மத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சு என்ன செஞ்சிச்சு? மண்ணை தோண்டி அந்த காக்காவை புதைச்சிச்சு. அதை பார்த்து தான் இவர் என்ன செஞ்சாரு? ஹாபீல குழி தோண்டி புதைச்சாரு. உலகத்துல நடந்த முதலாவது கொலை சஹீஹுல் புகாரில வருது. அந்த பொறாமையுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் ظுல்மன். உலகத்துல எங்கெங்கே எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அநியாயமாக கொலைகள் நடக்குமோ, இல்லா கான அலபுனி ஆதமில் அவ் ஆதமல் அவ்வளி கிஃப்லும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வளு மன் சன்னல் கத்ல். உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய முழு பாவத்துல ஒரு பகுதி யாருக்கு போய் சேருமா? காபிலுக்கு போய் சேரும். 7000 வருஷமா உலகத்துல நடக்கிற கொலையெல்லாம் அவன்ட கபரு. இதுக்குதான் சொல்றது, உலகத்துல நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை காட்டி கொடுத்துட்டு மௌத்தாயிர. நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, ஒரு பாவத்துக்கு வழியை காட்டி கொடுத்துட்டு மௌத்தாயிராதீங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்வானோ நீங்க கபர்ல இருப்பீங்க. உங்களோட கபருக்கு பாவம் வந்து கொண்டே எல்லாம் பாதுகாக்கணும். நாங்க நல்லது செய்யறோம், உம்மத்து மக்களுக்கு நல்லதை காட்டி கொடுக்கணும். தஃப்சீர் கிளாஸ் நடக்குது. எத்தனை வாலிபர்கள் வரும் பாக்குறது, பெரிய கிரௌட் மாதிரி. ஆனா வர வேண்டிய வாலிபர்கள் நிறைய இருக்கிறான். காட்டி கொடுங்க, படிக்கட்டும். ஒரு வசனத்தால் அவன் திருந்திட்டான்டா அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு, அவன் பரம்பரை செய்யற அமல்கள் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு முழுக்க போனை வச்சு காட்டி கொடுக்குற பாவத்தை நான் வாலிபரை கூடுதலா மென்ஷன் பண்றேன்னா, நாங்க உங்களோட இறக்கம் இல்லை. நீங்க தான் நீங்க சமுதாயத்துடைய தலைவர்கள். நீங்க தான் வழிகாட்டணும். நீங்க தான் இஸ்லாத்தை வளர்க்கணும். நீங்க தான் இந்த உம்மத்தை தலதூக்க வைக்கணும். நீங்க தான் தொழுகையாளிகளை பள்ளிக்கு கொண்டரணும். நீங்க தான் தஃப்சீர் கிளாஸ் சிறப்பா நடத்தணும். நீங்க நினைச்சா செய்யற சக்தி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க. மலையை முடைக்கலாம் வாலிபர்கள் நினைச்சா. ஆனா வாலிபர்களுடைய மூளையை இந்த போனுக்குள்ள யூதன் சுருக்கிட்ட. தஃப்சீருக்கு வராதவங்க என்ன நினைப்பார்? அதான் போன்ல போகுது, அட்ட பயான் எல்லாம் தான் போன்ல போகுது, யூடியூப்ல போகுது, அது பார்த்துக்கலாம். நேரடியா கிடைக்கிற விளக்கம் போன்ல கிடைக்க. நேரடியா இதுடைய சுன்னத்து, இந்த இல்மு, இந்த வஹியுடைய குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தல, நேர்ல வச்சு வஹியை படிச்சு கொடுத்தாங்க. 1,24,000 தூண்கள், இஸ்லாத்துடைய தூண்கள் உருவானது. ஆனா அன்றைக்கு இந்த போனை வச்சு எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஏதோ நலவு நடந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதிகமான தீங்குகள். ரொம்ப கவனமா வாழுங்க. பொறாமையால மட்டும் பாவம் செஞ்சிடாதீங்க. வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமை. பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாமை. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. பொறாமையால நடந்த சம்பவங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தோட நாம இன்றைய கிளாஸை முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா. இமாம் புகாரியை தெரியாத யாராவது இருப்பாங்களா? ஆனா இமாம் புகாரிக்கு கூட அவங்களோட சொந்த ஊர்ல இருக்க இயலாத நிலைமை வந்துச்சு பொறாமக்காரனால்.